பேரிச்சம்பழ அதாவது பேரிச்சம்பழ கொட்டையை வைத்து தஸ்பீ செய்யும் இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய ஹதீஸை சரி என்று கூறியிருந்தீர்கள். ஆனால் ஒரு ஜமாத்தின் தாய் ஒரு இதை ஜமாத்தில் இருப்பார் போல இருக்குது, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஹுசைமா இல்லாமல் ஒரு அறிவிப்புகள் பிழையானது, சில பிரதிகள் இவரது பெயர் விடுபட்டுள்ளது, அறிஞர்கள் ஆய்வு செய்து இவை அனைத்தும் ஒரே செய்திதான், ஹுசைமா வரும் செய்திகள் தான் சரியானது என்று கூறியுள்ளனர். அவர் அறியப்படாதவர், எனவே இந்த செய்தி பலவீனமானது. மேலும் இந்த தவறான இந்த செய்தியை பலமானது என்று வாதிட்டால் இத்தனை நாளும் பிரமத கலாச்சாரம் என்று எதை எதிர்த்தோம் அதை சரி காண வேண்டி வரும் என்று வாதம் வைக்கின்றனர். இதன் 4வது அறிவிப்பாளர் சயீத் பின் அபி ஹிலால் என்பவர் நம்பகமானவராக இருந்தவர் எனினும் கடைசி காலத்தில் நினைவு தடுமாற்றம் கொண்டவராகிவிட்டார் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் கூறுகிறார். எனவே இந்த ஹதீஸ் ஏற்கப்பட முடியாததாகும் என்று ஆன்லைன் பிஜேயிலேயே இது உள்ளது என்றும் கூறுகிறார் இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் விளக்குனா தான் இந்த கேள்வி வழங்கும். கேள்வி என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தங்க வந்து ஒரு அம்மா ஒரு பெண்மணி வந்து தனக்கு முன்னாடி கொஞ்சம் பேரிச்சம் கொட்டைகளை எடுத்து வைத்துக்கொண்டு தஸ்பீ செஞ்சு எடுத்து போடுறது. முதல்ல 100 பேரிச்சங்கொட்டை அல்லது சின்ன சின்ன கற்கள் 100 200 எண்ணி வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லான்னு இப்படி எடுத்து போட்டாங்கன்னா அந்த அந்த குவியலில் உள்ளது முடிஞ்சிருச்சுன்னா 200 சொல்லியாச்சு. அந்த எண்ணுவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த கூழாங்கற்களையோ அல்லது வந்து பேரிச்சங்கொட்டைகளையோ வைத்து ஒரு பெண்மணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை கண்டிக்கலை. இதை விட சிறந்தது உனக்கு சொல்லித்தரட்டுமான்னு கேட்குறாங்க. இதே இவ்வளோ நேரம் என்ன 200 300லாம் தேவையில்லைம்மா, அதை விட வேறு ஒரு வார்த்தையை நான் சொல்லித்தரேன், அதை கொஞ்சமாக சொன்னாலே அதுக்கு இந்த என்றதெல்லாம் தேவையில்லை, அதிலே உனக்கு அந்த நன்மை கிடைச்சிரும்னு சொல்லி சுப்ஹானல்லாஹி அததமா ஹலக ஃபிஸ்ஸமாயின்னு ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸு சரியான ஹதீஸ் என்று நம்ம சொல்லியிருந்தோம். இப்னு ஹிப்பான்லேயும் வருது, இது ஹாக்கிம்லேயும் வருது, இது சரியான ஹதீஸ்னு சொல்லியிருந்தோம். அதில் சரியான ஹதீஸ் சொல்லும்போது ஹுசைமா என்பவர் வர்றார் என்ற காரணத்தை காட்டி தான் அந்த ஹதீஸை பலவீனம் என்று விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ ஹாக்கிம்லையும் இப்னு ஹுசைமாவிலையும் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் வந்து அந்த ஹுசைமாங்கிற பலவீனமான ஆள் வரல. வேறு யார் வர்றாருன்னு கேட்டால், சயீத் பின் அபு ஹிலால் என்பவர் அறிவிக்கிறார். அவர் வந்து சஅத் பின் அபி வக்காஸுடைய மகள் ஆயிஷா வழியாக அறிவிக்கிறார். அப்படிங்கும்போது இவன் இதில் வந்து பலவீனமானவர் என்று சொல்லக்கூடிய ஹுசைமா வரல. ஹுசைமா இல்லாத ஒரு அறிவிப்பு இருக்கிற காரணத்தினால் இது சரியான ஹதீஸ் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு மறுப்பு அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், சயீத் பின் அபி ஹிலால் என்று ஒருத்தர் வந்திருக்கார்ல, அவர் வந்து நினைவு தடுமாற்றம் உள்ளவர்னு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிற காரணத்தினால் இதுவும் பலவீனம் அப்படிங்கிறார். இதை நீங்களும் ஆன்லைன் பேஜில் எழுதியிருக்கிறீங்கன்னு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஆன்லைன் பேஜில் எழுதி தான் இருந்தால் திருத்தியாச்சா தான் எழுதி தான் இருக்கிறோம். ஆனால் இந்த சயீத் பின் அபி ஹிலால் என்பவர் வந்து பலவீனமானவரா பலமானவரா என்பது தான் இந்த ஹதீஸுடைய மையப்புள்ளி. அதை முடிவு பண்ணிட்டால் மற்ற விஷயங்கள்லாம் சாதாரணமாக போயிடும். இந்த சயீத் பின் அபி ஹிலால் என்பவர் வந்து இவரை பற்றி பல நூல்களில் எழுதப்பட்டிருந்தாலும் தஹதீபுங்கிற ஒரு நூலில் உள்ளதை மட்டும் எடுத்துக்கிறோம். இவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விமர்சனத்தில் வந்து ஒன்று விடாமல் அனைத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இவர் பலவீனரை நீங்களும் முடிவு பண்ணுங்க. அபு ஹாத்தம் சொல்கிறாரு, லா பஸபிஹி, இவர் மீது எந்த பிழையும் இல்லை, இவரை ஏற்றுக்கிறலாம் அப்படிங்கிறார். யார்? அபு ஹாத்தம். இப்னு ஹிப்பான் வந்து நம்பகமானவருங்கிறாரு. இப்னு ஹிப்பான் எல்லாரையும் அப்படி சொல்லுவார், அதை விட்டுருங்க. அதே மாதிரி வந்து கால இப்னு சாது சொல்கிறாரு, கான சிக்கத்தன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அவர் நம்பகமானவராக இருந்தார் அப்படின்னு யார் சொல்கிறா? இப்னு சாது சொல்கிறாரு. ஓ கால சாஜிங்கிறவர் சொல்கிறாரு, சதுகுன், இவர் உண்மையாளர் என்று சாஜி சொல்கிறார். கான அகமது யகூல், அகமது சொல்லி கொண்டிருந்தார். இதுதான் அகமது விமர்சனம். இவர் ஒரு ஆள் தான் குறை சொல்லியிருக்காரு, குறையும் தெளிவாக சொல்லலை. கான அகமது யகூல், அகமது சொல்லி கொண்டிருந்தார். மா அத்ரி ஐய செய்யின் எஹ்லத்துபில் அஹாதீது, ஹதீஸில் இவர் எதை குழப்புவார் என்று நமக்கு தெரியவில்லை. அடித்து இந்த குழப்பினார்னு சொல்லலை, இவர் எத்தனை குழப்பி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியலைங்கிறார். மைல்டான ஒரு விமர்சனம் இது. அகமது சொன்னது சொல்லிட்டேன்னா கால் அஜலி சொல்கிறாரு, பசரியும் சிக்கத்துன், இவர் பசராக்காரர், ரொம்ப நம்பகமான ஆள். வசகஹு இப்னு ஹுசைமா, இப்னு ஹுசைமா இவர் நம்பகமானவன்னு சொல்லியிருக்கிறார்.
ஓ தாரகுத்தனி நம்பகமானவர் என்று சொல்லியிருக்கிறார். ஒல் பைஹக்கியும் சொல்லியிருக்கிறார். ஒல் ஹத்தீபுல் பகதாதி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இப்னு அப்துல் பர்ரும் சொல்லியிருக்கிறார் நம்பகமானவர் என்று. வகைரகும் மற்றும் பலரும் சொல்லியிருக்கிறார்கள். மும்பூட்டு பேரில் அகமது ஒரு ஆள் தான் குறையே சொல்லியிருக்கிறார். அந்த குறை கூட என்னன்னு கேட்டால் எத்தனை குழப்புனார்னு தெரியலையேங்கிறார். குழப்புனார்னு சொல்ல காணாம், தெரியலையேங்கிறார். அப்போ அந்த விமர்சனம் வந்து ஒரு தெளிவற்ற விமர்சனமாக இருக்கிறது. அது இந்த ஒரு ஆளுடைய விமர்சனத்துக்கு முன்னாடி இவ்வளோ பேர் நம்பகமானவர்னு உறுதிப்படுத்தி இருக்கும் பொழுது சாயித் இப்னு அபி ஹிலாலை பலவீனம்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் இப்னு ஹஸ்ம் என்பவரை இவர் பலவீனமாக்கியிருக்கிறார். அது எதை வச்சு பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால் இந்த அகமது இமாமுடைய சொல்ல காட்டி தான் பண்ணியிருக்கிறார் என்று இப்னு ஹஜர் சொல்கிறார். ஓ கால இப்னு ஹஸ்ம் சொல்கிறார், லைசபில் கவி, இவர் நம்பகமான ஆள், வலுவான ஆள் இல்லை. போல அல்லஹு ஏத்தமது அலா கவுலில் இமாம் அகமது இமாமுடைய சொல்லை அடிப்படையாக கொண்டு அவர் சொல்லியிருக்கக்கூடும். இவர் பலவீனமானலாம் கிடையாது, அகமது சொன்னார்ல அதை எடுத்துகிட்டு இவர் சொல்லியிருக்காருங்கிறாங்க. அப்போ மொத்தத்தில் அகமது இமாம் மட்டும்தான் இவரை குறை சொல்லியிருக்கிறாங்க. அந்த குறையும் ஸ்ட்ராங்கான குறையாக இல்லை. இவர் என்னத்தை குழப்பினார்னு தெரியலைங்கிறது அது ஒரு தெளிவற்ற ஒரு குற்றச்சாட்டாகத்தான் அது வரும். அதே நேரத்தில் ஏராளமான பேர் இவ்வளோ மொத்த விமர்சனமாக அவ்வளோதான். அப்போ இந்த மனிதரை பற்றி விமர்சனம் எல்லாருமே நல்லவர், நம்பகமானவர், உறுதியானவர் என்றெல்லாம் எந்த குறையும் இல்லாதவர் என்று பாராட்டி இருக்கும் பொழுது அகமது இமாம் மட்டும் இந்த ஒரு வார்த்தையை சொன்னதை வச்சுக்கிட்டு இதை பலவீனம் ஆக்கலாமா? இது வலுவான சரியான ஹதீஸ் தான். ஆனால் அந்த ஆர்டிக்கல் ஆன்லைன் பேஜில் பழைய காலத்து நிலைப்பாட்டின் பிரகாரம் நம்ம போட்டிருந்தோம். ஆனால் இப்போ அதை திருத்தி ஆன்லைன் பேஜில் பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்டு அதை சரி செய்து போட்டிருக்கிறோம். அதில்